சீடமுருக்கு அவல் பொறி பஞ்சரப்பெட்டு. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் பணிவான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக பாலக்கறி இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாலக், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பெருங்காயத்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், சர்க்கரை, எண்ணெய், கறிவேப்பிலை, உப்பு. இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாலக் பாத்தீங்கன்னா முக்காவாசி உங்களுக்கு வட மாநிலத்தவங்க அங்கதான் நிறைய பாலக் உங்களுக்கு பார்ப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க அத. ஆனா பாலக்கீரைக்கும் பசலக்கீரைக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்கு. இலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த கீரை வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு. இந்த கீரை மட்டும் எப்பயுமே ரொம்ப சீக்கிரம் வேகும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அதுல பெருங்காயத்தூள் பாருங்க, கடுகு நல்லா பொரியுது. இப்ப இதுல கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட போடுறேன். வெங்காயத்தையும் இதோட போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த கீரைய அப்படியே நீங்க பிச்சு போடலாம். இதுல இந்த தண்டெல்லாம் கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த தண்டு பாத்தீங்கன்னா அந்த கீரையும் அந்த இலையோட அந்த தண்டு ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நான் இதுலயே வந்து இந்த கீரையும் அப்படியே பிச்சு பிச்சு போடுறேன். கையாலேயே நீங்க இதை நல்லா பிச்சு போட்டலாம். இதை எப்பயுமே கீரை வேகிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க சர்க்கரை சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே நல்லா வெந்துடும். அதே நேரத்துல கூடுதல் சுவையும் அது கொடுக்கும். அதனாலதான் நம்ம வந்து சர்க்கரை இதுல யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கணும். இதுல இப்ப கொஞ்சமா நம்ம சர்க்கரை போட்டுட்டு இதையும் நல்லா அதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். பாலக் பாத்தீங்கன்னா கலரே ரொம்ப ரொம்ப பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கும். மற்ற கீரையெல்லாம் விட இந்த பாலக் பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சை பச்சைன்னு ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும். சமைச்சு முடிச்சிங்கன்னா கூட அந்த கலர் மாறவே மாறாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த பாலக் வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. கீரையே உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இந்த பாலக்கீரை அதை விட உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். நல்ல இந்த வெங்காயத்தோட இந்த கீரையும் சேர்ந்து கொஞ்சம் வேகணும். இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா, காரம், மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா இதையும் கலந்துக்கணும். வானலியில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கலர் வந்து மாறவே மாறாது. இந்த கீரை மட்டும் நல்லா கொஞ்சம் இது வதங்கணும். நல்லா இப்போ வதங்கிருக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கீரைக்கு கொஞ்சம் எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப நிறைய உப்பும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தான் உப்பு போடணும். பாருங்க வதங்கி நல்லா உங்களுக்கு கலரும் மாறாம அப்படியே இருக்கு பாருங்க. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுல் எடுத்து வைக்கிறேன். மேல கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். சுட சுட மணமணக்க பாலக் கறி உங்களுக்காக தயாராகிடுது. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா திருமாறினோடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா திருமாறிக்கலாம். அதில் வெங்காயத்தை போட்டு முதல்ல வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினோடனே கீரையை நல்லா கிள்ளி கிள்ளி அதிலே போட்டுட்டு அந்த கீரையும் நல்லா அதில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதிலே கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு அது கொஞ்ச நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் அதில் கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வரணும், வேகணும். அதில் கடைசியாக நம்ம உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுணும். நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு மேல அலங்கரிக்கா கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுட்டீங்கன்னா சுட சுட மணமணக்க உங்களுக்காக பாலக்கறி தயாராயிடுச்சு.